ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கிறேன். நல்லா பழுத்து நல்லா கலர் வந்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா கழுவி எடுத்துட்டு மேலே அந்த கண் மாதிரி இருக்குமேனா அதையும் வெட்டி எடுத்துடுங்க. அந்த கண் மாதிரி இருக்கிற எல்லாம் எடுத்த பிறகு தக்காளியை 4ஆக வெட்டி வேக வைக்க வேணும். ஒரு 1/4 பீஸ் வெங்காயம், ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, 2 பல்லு பூண்டு சேர்த்து வேக வைக்க வேணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. தக்காளியிலேருந்து வெளிவர தண்ணியே போதும். பத்துலேருந்து 15 நிமிஷம் வேக வச்சோம்னு சொன்னால் போதும். நாங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. 15 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளிவந்து தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இப்போது இதை நாங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிற வேணும். அரைச்சி எடுத்த தக்காளி எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன கண்ணுள்ள ஃபில்டராக பார்த்து அதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ண பிறகு நார்மலாக தக்காளி ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். இதை இப்போ நாங்கள் வேக வச்சு தான் கெச்சப் செய்ய வேணும். அதுக்கு ஃபில்டர் பண்ணின அந்த ஜூஸ் எல்லாம் ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்தா மட்டும்தான் கடையில் வாங்குகிற டொமேட்டோ கெச்சப்போட டேஸ்ட் வரும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போது மிதமான சூட்டில் நாங்கள் கிளறி கொண்டே இருக்க வேணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிரும். தக்காளியோட புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் சுகர் சேர்க்குறோம். புளிப்பு கூட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து குறையிலும் பரவாயில்ல. இதோட சரியான பதம் எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், நாங்கள் அந்த செய்கிற சட்டியில் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அந்த 2 சைடும் சேர்கிறதுக்கு லேட் ஆகும். இது தான் கெச்சப்போட சரியான பதம். இது ஆறினதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சமே திக்காகும். ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப் ஈஸியாகவே ரெடி பண்ணிட்டோம் நாங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.